சமூகத்தின் மிக முக்கியமான ஆய்வறிஞரான வேல்சாமி அவர்களுடன் பேசுவோம். நீங்கள் சொன்னதை வச்சா நம்மளோட ஒரு செழிப்பான வாழ்க்கை பின்னர் வீழ்ச்சி அடைஞ்சு சீரழிவை நோக்கி போகுது. இதில் கால்டுவெல்லோட வரவு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இன்னைக்கு கால்டுவெல் பற்றி பல்வேறு வலதுசாரிகள் சொல்லக்கூடிய கருத்து, ஆளுநர் RN ரவி வரைக்கும் கால்டுவெல் பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்கள் வேறு விதமாக இருக்குது. அவரை ஒரு வெள்ளையராக கிறிஸ்தவராக கட்டமைக்கிறாங்க. கால்டுவெல்லோட பங்கு என்ன? சமகாலத்தில் கால்டுவெல்லை நம்ம எப்படி பார்க்கணும்? இப்போ நான் இப்படி பேசிட்டு இப்போ நம்ம இதை பற்றி இப்போ பேசிட்டு வந்ததில்லை. ஒரு காலகட்டம் தமிழ் சமூகம் தர்க்க ரீதியாக பகுத்தறிவு ரீதியாக சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்குறோம். வணிகம் அது இது மனிதர்களை சந்தித்து கொண்டா மனிதர்கள் அடுத்த கட்டமாக அந்த தன்மையிலேருந்து ஒரு இதுக்கு வர இதை பார்க்குறோம். ஒரு கற்பனா ரீதியான வாழ்க்கை, சனாதனம் சார்ந்த வாழ்க்கை, ரொம்ப இந்த பகுத்தறிவிலிருந்து மாறுபட்ட சிந்தனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சிலை இது இலக்கணத்தில் உள்பட வர பார்க்குறோம். இது அப்படியே படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாற்றங்களின் ஊடாக வரும்போது தமிழ் சமூகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் தங்களுடைய இசையை இழக்குது. இந்த காலத்தில் இசை பண் வளர்ச்சி அடிபட்டு போயிடுது, காணாமல் போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய இலக்கியங்களை இழக்குது, அதுவும் காணாமல் போகிறது நிறையா பார்க்குறோம். பல இலக்கியங்கள் இல்லை அப்படின்னு ஆகுது. அப்புறம் தன்னுடைய வணிகத்தை இழந்துருது. அந்த சங்ககால வணிகம் மாதிரி வணிகமே குறைஞ்சி போயிடுது. இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவில் வணிகம் அந்த மாதிரி இல்லாத காலகட்டத்தில் தான் சமணமும் பௌத்தமும் காணாம போகிறது. அந்த இதோட சேர்ந்து இந்த சமகாலத்தில் போய் வைதிகம் வருது. வைதிகத்தில் இது போய் வேத அமைப்பு கூட போய் கோயில் அமைப்பு, கோயில் முறையில் அது நம்ம கோயில் எப்படி கட்டுறது போகிறது, ஆகம வழிபட்ட முறைகள், ஆகம வழிமுறைன்னு பேர். இந்த ஆகம கோயிலுக்குள்ளே அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி கூட வேத வழிபட்ட பார்ப்பனர்கள் உள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, உருவ வழிபாடு நம்ப மாட்டாங்க. அதுவே ஒரு இந்த உருவ வழிபாடு பொதுமக்கள் வழிபாட்டையும் வேத வழிபாட்டையும் ஒன்றா இணைச்சிக்கிட்ட தான் அந்த ஆகம வழிபாடுன்னு பேர். ஒரு கோயில் எப்படி கட்டுறது, எப்படி கும்பிடுறது. இந்த இதுக்கு வந்த பிறகு இதில் ஒரு புதிய மாற்றம் இதுக்குள்ளே கொண்டாடுறாங்க. அதுக்கு முந்தைய ஏழை பணக்காரன் கொஞ்சம் கீழ் தொழில் செஞ்சவன்னா அவனுக்கு ஒரு மரியாதை இல்லாத தன்மையெல்லாம் கூட இருந்தது. அது சமூகத்தில் இருக்குது. எல்லா சமூகத்துலேயும் ஏழையாக இருப்பான், பணக்காரன் இருப்பான், அறிவாளி இருப்பான், முட்டாள் இருப்பான், அழகாக இருப்பான், அழகு இல்லாத இருப்பான், வீரன் இருப்பான், கோடை இருப்பான். எல்லாமே ஒரு சமூகத்தில் கலந்து தான் கிடக்கும். ஒரே மாதிரி ஒரு சமூகம் எப்போவுமே இருக்காது. அப்படி இருக்க முடியாது. அப்படி இருந்தால் மனிதர்களாக இருக்க மாட்டாங்க, ரொபாட்டா மாதிரி இருக்கலாம். நிச்சயமா. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு யதார்த்தமானது. ஆனால் ஒரு பெருவாரியான மக்கள் ஒதுக்கப்பட்ட மக்கள்னு ஆகுறது இருக்குல்ல. கோயிலை கட்டுறதுலாம் இவன், ஆனால் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஸோ தமிழ் நீசபாசைன்னு மாறுறதும் இப்போ இதே காலகட்டத்தில் தான். தமிழில் நீசபாசைன்னு அப்போ சொல்லலை. தமிழின் சிறப்பு எழுத்து பூரா சூத்திர எழுத்துன்னு மாற்றிடுறாங்க. ழகரம், ழா, பழம் அப்படின்ற நகரம், ரகரம், நகரம், 2 சுவை நகரம் இருக்குல்ல, அதில் தமிழின் சிறப்பு எழுத்து. இது பூரா இது சூத்திர எழுத்துன்னு மாற்றுறாங்க. தீண்டத்தகாத எழுத்து. ஆமாம், எழுத்தையே மாற்றுவாங்க. ஆமாம், நம்ம பார்ப்பனர்கள் எழுத்து, வைதிக இவங்களை எழுத்து, நம்ம அரசர்கள் எழுத்து, வணிகர்கள் எழுத்து, சூத்திரர்கள் எழுத்துன்னு 4ஆக பிரிக்கிறாங்க. தமிழ் எழுத்து. ஆமாம், இந்த பிரித்தது யாருன்னு வருதுங்க, ரொம்ப சுவாரஸ்யமானது. இதை பிரித்ததுக்கான முதல் நூல் எழுதினவர் இருக்கார்ல, அவர் அகத்தியர். கால்டுவெல் தான் என்ன பண்ணா இப்போ அகழ்வாராய்ச்சிகள் கேளடி ஆய்வுலாம் சொல்கிறோம்ல, இது செஞ்சவர் அவர் தான். அதான் வேடிக்கையாக இருக்குது. அவருக்கு முந்தி இந்த மாதிரி ரெக்கார்டு. இப்போ கால்டுவெல்ல நம்ம எடுத்துக்கிற போது அவர் கிட்டத்தட்ட 1838 வர்றாரு. அங்கே வரும்போதே மொழியெல்லாம் படிச்சுட்டு வர்றாரு. கப்பலில் வரும்போது 6 மாதம் வருவாங்க அந்த காலத்தில். இப்போ இருக்கிற தென்னாப்பிரிக்கா இது வரும்போது கூட சில பேர் வந்தாங்க. அதில் தெலுங்கு அறிஞர் ஒருத்தர், கன்னட அறிஞர், இவங்கெல்லாம் கூட வராங்க. அவங்களோட இவங்களோட வயசானவங்க, அவங்களோடலாம் பேசிட்டு வர்றாரு இவர். அந்த செய்தியெல்லாம் பதிவாயிருக்கு. அப்போ தான் அவருக்கு தமிழும் தெரியுது. தமிழே அங்கேயே கற்றுக்கிறார். வரும்போது தமிழறிஞர், தமிழ் பேசுகிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு தமிழோட உறவுடையது இந்த மொழிகளுங்கிறது அங்கேயே தெரிஞ்சுட்டு வர்றாரு சின்ன பையன்லே. இங்கே வரும்போது அவருக்கு 1838 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 24 வயசு 25 வயசு பையன் அவர் இங்கே இறங்கும்போது. இங்கே வந்த பிறகு ட்ரூன்னு ஒருத்தர் அவருக்கு ஒரு பாதிரியார் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறார். அவர் தமிழில் பெரியார் திருக்குறள் பரிமேலகர் உரையோடு அவர் தான் வெளியிட்டார். 630 பாட்டு. அதுக்கு விளக்க உரை, ஆங்கில மொழிபெயர்ப்பு இதெல்லாம் இல்லாமல் தமிழ் நூலில் ஒரு இங்கிலீஷ் புத்தகம் மாதிரி முன்னுரை, அடிக்குறிப்புகள், விவரங்கள், பாட்டு தனி, உரை தனி, இது மாதிரி போட்டு இண்டெக்ஸ் கொடுத்து இதெல்லாம் கொடுத்து போட்ட முதல் நூல் அந்த புத்தகம் தான். 1840. அதனுடைய 2வது பகுதி 1852 போடுறார். அதில் கால்டுவெல் அதில் ஒர்க் பண்ணார்னு அதில் எழுதியிருக்கார். கால்டுவெல் பேர் இருக்குது. அப்போ அந்த புத்தக
திருக்குறள் அந்த பதிப்பு இருக்குல்ல, முதல் அந்த செம்மையான பதிப்பு வந்தது இல்லை, அந்த செம்மையான பதிப்பை பற்றி திருக்குறள் இவருக்கு நல்லா தெரியுது. யாருக்கு? கால்டுவெலுக்கு நல்லா தெரியுது. இவங்களுக்கெல்லாம் வாத்தியார் யாருன்னா ராமானுஜ கவிராயர்னு ஒருத்தர் வாத்தியார். அவர் ரொம்ப பணக்காரராகவே இருந்தவர். தமிழ் புலவர்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து தமிழ் புலமையில் தொல்காப்பியம் நல்லா படித்தவர். அவருடைய புத்தகம் ஒன்று 1847 வந்திருக்கு, நன்னூல் காண்டிகை உரை அப்படின்னு. அதில் 100 இடங்களுக்கு மேலே தொல்காப்பியத்தை மேற்கோள் காட்டுறார். இவருக்கு வாத்தியாராக இருக்கார். யாருக்கு? கால்டுவெலுக்கு. இந்த கால்டுவெல் எப்படி தமிழ் புலமை பெறுகிறாருங்கிற விஷயம் இருக்குல்ல, சும்மா விளையாட்டெல்லாம் படிக்கல. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி வசதியான இதுலேருந்து வர ஆளுங்க இருக்காங்கல்ல, அன்றைக்கி இந்த மாதிரி விளக்கு வெளிச்சம் உண்டா, இது உண்டா, ஏட்டுச்சுவடியை படிக்கிறாங்கங்க அந்த ஆளுங்க. நானும் படிக்க முடியாது. இப்போ கால்டுவெல் ஏட்டுச்சுவடி வடமொழிச்சுவடியும் படிச்சிருக்கார். தமிழ் மொழி, தமிழ் இலக்கணம் இது சார்ந்த வந்து முழுசாகவே கிட்டத்தட்ட 1938 1956 வரைக்கும் 18 வருஷம் படிச்சிருக்காரு. 2வது பதிப்பில் விரிவு பண்ணும்போது 1875 அது. இந்த 12ஓட மறுபடியும் ஒரு 20 வருஷம் சேருங்க, எவ்வளோ ஆச்சு? 38 வருஷம் தமிழ் படிச்சுட்டு தான் அந்த வேலையை செய்கிறார். சென்னையில் வந்து இறங்கி வரவர் நடந்தே இது வரைக்கும் போகிறாரு, திருநெல்வேலி வரைக்கும் போகிறாரு. ஏன்னா அப்போ தான் இந்த மொழியும் இந்த மக்களையும் நான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நடந்து பயணம் பண்ணுறாரு. அப்படி பயணம் பண்ணும்போது மக்களுடைய நான் சொல்கிற பேச்சு வழக்கு மாறுறது இருக்குல்ல, அது எப்படி தொல்காப்பியர் கண்டுபிடிச்சாரோ அது மாதிரி இவரும் பார்க்குறாரு. இந்த பேச்சு வழக்கு மாறுறது அது எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் இருக்குது. அப்போ அவர் வெறுமனே மட்டும் தமிழ் மொழியை மட்டும் படிக்கல, மக்களையும் பார்க்குறாரு. வட்டார வழக்கு. அப்புறம் இங்கே இருக்க ஜாதியை பற்றி எழுதுறாரு. ஏன் இந்த ஜாதி அதனால தான் அவர் வந்து தன்னுடைய அந்த 2வது பதிப்பில் கடைசி இணைப்பு வந்து பறையர்கள் தமிழர்களா அப்படின்னு ஒரு கட்டுரை ஒன்று இருக்குது. அப்புறம் இது நாடார் வரலாறுன்னு ஒரு குறிப்பு. இந்த மக்களுடைய இந்த ஜாதிய முறைகள் இருக்குல்ல, இதனுடைய பண்பையும் ஆராய்கிறார். அதே நேரத்தில் இலங்கையில் இருக்கிற இலங்கை மக்கள், அங்கே இருக்கிற சாதி அமைப்புகள், அதை பற்றியெல்லாம் ஆராய்கிறார். அப்போ காசுகள் ஆராய்ச்சி இதெல்லாம் பற்றி வேற ஒரு இடத்துல பேசுகிறாரு. சென்னை பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்ட்ட பேச்சு அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறார், என்னப்பா உங்கள்கிட்ட வந்து மொழி நல்லா இருக்குது, உங்களுடைய பண்பாடு நல்லா இருக்குது, உங்களுடைய விஞ்ஞான ரீதியாக பார்த்தா கூட உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாத மருத்துவம் இதெல்லாம். ஆனால் அது எது எழுதி வைக்க புதுமைப்படுத்தாமல் அப்படியே மூடி 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 வச்சு உங்களுக்கான ஒரு 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 அடையாளமே இல்லாமல் இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு தேசிய அடையாளம் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அவர். இதே மாதிரி இன்னொருத்தரும் கேட்பார். ஏஜே பர்னல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் தமிழ் தென்னிந்திய மொழிகளின் வரலாறுன்னு புத்தகம் எழுதுறாரு. நெட்லேயே கிடைக்கும். அவர் நீ நல்லா கவனிங்க, இது எழுதினவங்கலாம் இவங்களா இருப்பாங்க, எல்லாம் நம்ம ஆளாக இருக்க மாட்டாங்க, எல்லாம் வெளியிலேருந்து வந்த ஆளுகளாக இருப்பாங்க. இது பத்திரிக்கை ஒன்று வந்திருக்கும், ஒரு 1842 இலங்கையிலேருந்து வந்தது. இங்கிலீஷில் மார்னிங் ஸ்டார், தமிழில் வந்து உதய தாரகைன்னு பேர். அதை தான் இங்கே உதயசூரியன் மாத்திரிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1800 அதில் ஏகப்பட்ட கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரைகளெல்லாம் இவர் படிச்சிருக்காரு, கால்டுவெல் படிச்சிருக்காரு. அந்த கட்டுரைகளெல்லாம் அதில் இலக்கணம் பற்றிய கட்டுரைகள் இருக்குது, தத்துவ மரபு சார்ந்த விஷயங்கள். அப்போவே தமிழில் வந்து இது வந்துருச்சு, உடலியல் சார்ந்த புத்தகங்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ மருத்துவ புத்தகம் இருக்குல்ல, அந்த காலத்தில் தமிழ்லேயே மருத்துவம் படித்தாங்க. அதே மாதிரி 20 வருஷம் MBBS எல்லாம் கொடுத்தாங்க அவங்க எழுதி. அப்போ அதை நிறுத்திவிட்டாங்க. அதை தமிழ்லேயே அங்காதிபாதம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட 4000 மக்கள் எழுதியிருக்காங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு அந்த காலத்துலேயே வந்திருக்குது. அப்புறம் இந்த வரலாறு 1828 கிரேக்க வரலாறு, ரோமானிய வரலாறுன்னு 6ஆம் கிளாஸுக்கு பாட புத்தகம் இப்போ கிடைக்குது. அது நெட்டில் ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து கால்டுவெல் இதை பார்த்துருக்காரு, படிச்சிருக்காரு, அவங்களோட பேசியிருக்காரு. கால்டுவெல் குறிப்புனை பற்றி அவர் கட்டுற ஒரு 7 பக்கம் இருக்குது. நான் சொல்கிறேன், எந்த ஒரு தமிழ் அறிஞனாக இருந்தாலும் சரி, இந்த இவரை கால்டுவெல்லை பற்றி பேசுகிற வர ஆள் நீங்கள் உண்மையில் அவரை பற்றி நியாயமாக விமர்சனம் பண்ண வந்தால் அந்த குறிப்பு வினை பற்றி நீங்கள் அதை விளக்கிட்டு அப்புறமேல பேசுங்க. திராவிட இயக்கம் TM நாயர், நடேசனார், சர்பிட்டி தியாகராயர், பெரியார், அண்ணா, கலைஞர், இப்படி ஒரு நீண்ட ஒரு நூற்றாண்டு கால மரபு வந்து திராவிட இயக்கத்தில் இருக்குது. இது இந்த மண்ணை வந்து கடந்த கால வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி இருக்கு, வளர்ச்சியை நோக்கி நகர்த்தி இருக்கு, பண்பாட்டு ரீதியாக மாற்றி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக. ஏன்னா இந்தியாவில் வேற எங்கேயும் இது மாதிரி நடக்கவே இல்லை. இப்போ அம்பேத்கர் இருந்தார், அவர் மிகப்பெரிய அறிஞர். அவருடைய நூல்கள் இன்றைக்கி வந்து அறிவு தளத்தில் யாரும் எவனாலையும் மறுக்க முடியாத அளவுக்கு நூல். ஆனால் ஒரு சமூக மாற்றத்தில் வந்து வெறும் நூல்கள் மட்டும் பத்தாது, அது தியரி மட்டும் பத்தாது, ப்ராக்டிஸும் நடுவில் இறங்கி வேலை செஞ்சு ஆகணும். சரி, வேலை செய்கிறதுக்கான என்ன நிலைமை இருக்குது? இந்தியா பூரா ஜாதி இருந்தது.
ஜாதியை கேள்வி கேட்கறதுன்னு சூழல் எப்போ வருது அப்படின்னு கேட்டால் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் தான் வருது. பூலையெல்லாம் ஆரம்பிச்சிடறாரு. பூலையெல்லாம் யாருன்னா கிட்டத்தட்ட இவருக்கே அப்பா மாதிரி, அவர் காந்திக்கே அப்பா மாதிரி, நம்ம அம்பேத்கருக்கு தாத்தா மாதிரி அவரே ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ அந்த காட்டத்தில் இங்கே ஏதாவது கேட்குறாங்கன்னா இங்கேயும் கேட்குறாரு. அந்த சமகாலத்தில் சாதியை கேள்வி கேட்டவர் நம்ம ராமலிங்க அடிகள் தான். ராமலிங்க அடிகள் பூலே என்ன பேசுவாரோ அது மாதிரி. ஆனால் பூலே என்ன பண்ணுறாருன்னா செயல் தளத்தில் இறங்கி வேலை செய்கிறார். ராமலிங்க அடிகள் வந்து சொல்கிறாரே தவிர செயல் தளத்தில் அவர் செயல்பட்டது அந்த இந்த பக்தி இதோட செய்தியோடு போயிட்டார். அவர் பூலே வந்து பள்ளிக்கூடம் நடத்துவார், பிள்ளைகள் மத்தியில் இது பண்ணுவார், பெண்களுக்கு கல்வி கொடுப்பார், அவர் மனைவியும் கூட வேலை செய்வாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம ராமலிங்கர் புரட்சிகரமாக பலது பண்ணாலும் செயல் தளத்தில் அவருடைய செயல்பாடுகள் வந்து அப்படி நடந்த மாதிரி நமக்கு செய்தி. அவருடைய பாடல்கள் புரட்சிகரமாக செயல். அப்போ செயல் இந்த கேள்விகள் வந்துருச்சு. வேற எங்கேயாவது வந்திருக்கான்னு பார்த்தா காணோம். இப்போ இது பூலே மகாராஷ்டிரத்தை விட்டுட்டா மறுபடியும் தமிழ்நாட்டில் தான் இந்த பேச்சு வருது. ஏன் தமிழ்நாட்டில் வருது அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா கல்வி வளர்ச்சி இருக்குல்ல, அது வந்து இந்தியாவை விட கூட இருந்துக்கு. தமிழ்நாட்டிலையும் இதுலேயும் தான் கூட இருக்குது எப்போவுமே. மகாராஷ்டிரா வங்காளத்துலேயும் இங்கேயும் கூட இருக்குது. ஏன்னா வங்காளமும் தமிழ்நாடும் தான் அந்த காலத்தில் நேரடியாக பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலுக்குள்ளே வந்தது. அதில் தமிழ்நாடு வந்து இன்னொரு வகையில் முக்கியமானது என்னென்னா கிறிஸ்டியானிட்டியில் இந்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதம் வந்து உள்ளே நுழைஞ்சது தமிழ்நாட்டில் தான் மொதல். ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ மதம் எப்போவுமே வந்து கல்வியோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஏன்னா அவங்க உடனடியாக பைபிளை மொழிபெயர்த்து எல்லாரும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. சீகன் பால்கு 1707 இங்கே வந்துட்டார் நம்ம தரங்கம்பாடி. அது வழியாக தான் தஞ்சாவூரில் ஏற்பட்ட அந்த இதெல்லாம் கல்லூரிகள் இதெல்லாம் வந்து உரைநடை இலக்கியமும் அதை எல்லாம் சார்ந்து அதை மொழிபெயர்ப்பு வழியாக. அப்போ அவங்க என்ன ஜீகன் பால்கு பார்த்தாலே அங்கே இறங்கி வந்து அவரும் பெரிய தமிழை எப்படி கற்றுக்கிட்டாரு 1707 10 பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுத்தாருன்னு செய்திகள். பொம்பளை பிள்ளைலாம் சட்டை போடாமல் இருக்கு, அதுக்கு சட்டை போட விட்டது, இந்த மாதிரி செய்தியெல்லாம் பதிவாகிருக்கு, நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்கே பார்த்தாலும் இந்த ஆட்கள் இந்த பாதிரியார்கள் கல்வியை வந்து ரொம்ப முக்கியப்படுத்தி சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இந்திய மரபிலேயே நம்ம இதில் வங்காளத்துலேயும் நம்ம இதுலேயும் ரொம்ப முக்கியமாக நடக்குது. அப்போ அந்த கல்வி கிட்டத்தட்ட இதில் அதே மாதிரி நடந்தது. 1822 இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை பல்கலைக்கழகம்னு அவங்க வந்து அமெரிக்க பாதிரிமார்கள். அந்த அமெரிக்க பாதிரிமார்களுக்கும் ஐரோப்பிய பாதிரிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா அமெரிக்க பாதிரிமார்கள் அமெரிக்கா புரட்சிகரமான சொல்ல 1777 பிரிட்டன்லேருந்து வெளியில் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிறத அதான் வலியுறுத்தும். அது சார்ந்த புத்தகங்கள்லாம் அப்போ தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அது எழுதின நாட்கள்லாம் இவராக வருவாங்க, இவருக்கு அப்புறம் ஜனாதிபதியெல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி நூல்கள்லாம் வந்து படிச்சுட்டு வர ஆட்கள் இங்கே தான் வராங்க. பாதிரியார்களாக ஒரு 6 பேர் வராங்க. இந்த அவங்கெல்லாம் அதுக்கு முந்தைய வராங்க. அந்த 6 பேர் வரும்போது 1822 அந்த ஒரு கல்வி இதை ஒன்றாகி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. அது தமிழ்நாட்டிலேருந்து பசங்க போய் படித்தாங்கன்னு ரெக்கார்டெலாம் இருக்குது. அந்த காலத்தில் இலங்கையில் போய் படிச்சிருக்காங்க. திரும்ப 1936 அப்புறம் 1836 அப்புறம் நம்ம திருமங்கலம் மதுரை இதிலெல்லாம் வந்து அதான் மதுரை அமெரிக்கன் காலேஜ் அவங்க தான் ஆரம்பிக்கிறது. திருமங்கலத்தில் இங்கே இருக்கிற கிறிஸ்டின் காலேஜ் அதெல்லாம் கூட அந்த தாக்கத்தில் வந்தது. இதில் வந்து அந்த இது மருத்துவமனையும் அவங்க தான் அவங்களுடைய இதில் தான் வந்தது, வேலூர் மருத்துவமனை. இந்த மாதிரியான இப்போ என்ன ஆகுதுன்னா கல்வி பரவல், மருத்துவம் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுறது, மருத்துவத்தையே இந்த மொழியில் சொல்லித்தரது. இந்த மாதிரி அவன் ரோடெல்லாம் போடுறான் நிறையா. பிரிட்டிஷ்காரன் வந்து அவன் இவனுடைய இதை அதிகமான இது இங்கே இருந்ததுனால போக்குவரத்து வசதிகள் அதிகமாக்கும் போது இது என்ன ஆகுது, இந்த சமூகம் ஒரு கல்வி பெற்ற சமூகமாக வளர்ந்து இந்த இவங்கெல்லாம் வேறு வந்து நூல் இப்போ இவரெல்லாம் கால்டுவெல் இவங்கெல்லாம் வந்து நம்முடைய மொழி பற்றி, நம்முடைய கலாச்சாரம் பற்றி, நம்முடைய கலைகள், இந்த மற்ற விஷயங்கள், நம்முடைய இசை வரலாறு, இந்த மாதிரிலாம் பல்வேறு விஷயத்தை பேசும்போது இந்த படித்து வந்த பையங்கள்கிட்ட வந்து தங்களை பற்றிய தாங்கள் யார், தாங்கள் என்னன்ன ஒன்று தங்களை பற்றிய தங்களுடைய வரலாறு பற்றிய ஒரு அறிவு வந்து வருது. அப்போ தான் வந்து அப்போ ஏன் இப்படி இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கலாம்ல, இது என்ன ஜாதி என்ன ஒன்று இருக்குது, இது என்ன ஒருத்தன் நல்லா இருக்கான் ஒருத்தன் கெட்டு போயிருக்கான், அப்போ இதனுடைய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் வந்து இல்லை இது பழைய நூல்களில் இருக்குது அந்த மாதிரி அந்த இடத்துல பிரச்சனை வருது. அப்போ தான் 1910 1920 அப்படிங்கும்போது நான் பிராமின்ஸ் வந்து அதுக்கு இவங்கள்ட்ட இன்னொரு சிக்கல் இருக்குது. ஏற்கனவே பார்ப்பனர்கள் பூரா நான் பிராமணர் இவர் ஜமீன்தார் மன்னர்கள்ட்ட வேலை பார்த்தாலும் பிரிட்டிஷ்க்கு இவன் கலக்கந்தி கம்பெனி பிரிட்டிஷ்காரன் வந்து ஜட்ஜு கிஜாகி இவன் அவன்கிட்ட கை கட்டி நிற்கிற மாதிரி ஆகிடுது. அப்போ ஒன்றும் ஏற்கனவே 2 பேரும் ஒன்றா தான் வந்தாங்க. அவன் ராஜாவாக இருப்பான், இவன் மந்திரியாக இருப்பான். இப்படி வந்தது போய் இவங்க தான பிறகு அது பிராமணர்கள் அந்த நேரத்தில் எப்படி அவனுக்கு வந்து வேலை அவ்வளோ அறிஞர்கள் ஒன்றும் இல்லை. 1920 வாக்கில்
சரி நவீன காலம், இனிமேல் பிராமணர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது, நம்மளாம் ஒன்று தான் பிராமணனா மட்டும் இருக்கிற வரைக்கும் இதை பேசியிருக்கலாம். நம்ம இப்போ எல்லா வேலைக்கும் வந்துட்டோம், நம்ம பிராமணனா இல்லை, எல்லா வேலையும் பார்க்குறோம். சரி இனிமேல் வந்து இதெல்லாம் பேச எல்லோரும் கோயிலுக்குள்ளே வரலாம். இனிமேல் நீனும் பாப்பான்னு நீனும் ஒன்று தான், பாப்பான் கீழே உள்ளவன் மேலே பேச்சை பேசாதரான்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த திராவிட இயக்கமே இருக்காது. அவங்க இழுத்து பிடிச்சிட்டு தான். எனக்கு இப்போ ஆச்சரியம் என்னன்னா, ஐயருங்க கொஞ்சம் பார்ப்பனர்கள் கொஞ்சம் விவரமாக இருந்து என்னமோ நடக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம்னு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா திராவிட இயக்கம் இல்லாமல் போயிருக்கும். அவன் எழுத்து பிடிச்சிக்கிட்டான், அடாது விடுவானா, அதன் வேணும் இது வேணும்னு. அது சில பேர் அப்படி பேச. அப்போ அது இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, 1921 தொடக்கம் 26 வரைக்கும் பெரியார் என்ன செஞ்சார்னு பார்த்தாலே நான் சொல்கிறதுலாம் வரும். அவரை காங்கிரஸில் தான் இருக்கார். அவர் ஒன்றும் பெரியார் ஒன்றும் ஆரம்பத்தில் புரட்சிகரமானவாதியெல்லாம் வரல, காங்கிரஸில் இருக்கார். அதுவும் பார்ப்பனர்களோடலாம் சேர்ந்துருக்காரு. அன்றைக்கி என்ன நடக்குது, இந்த காஞ்சிபுரம் மாநாடு அடுத்தடுத்த மாநாடுகளில் இவரெல்லாம் ஓரம் கட்டுறதை பார்க்குறாரு. அப்போ எதையுமே நியாயமாக பார்க்குறவர் திருவிக்காவே மனசு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவரோடலாம் சேர்ந்து வர மாதிரி. இந்த காலகட்டத்தில் ஒதுங்கி நின்று இருந்தவர் நம்ம இவர் வாவு சிதம்பரம் இல்லை, அவரும் இதில் இருக்காரு. இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, ஏன்னா நம்ம எல்லாம் பொதுன்னு நினச்சா இப்படி ஒதுக்குறாங்களே அப்படின்ட்ட உடனே சரி இதுக்கு வந்து இனிமே பிராமணன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு 1926 எண்டில் எழுதுறாரு. யாரும் பெரியவர், இனிமேல் பாப்பான்னு தான் சொல்லுவேன். அப்படி ஒன்றும் இல்லை, பார்ப்பனர் வந்து இதிலே வருது, சங்க இலக்கியத்தில் தொல்காப்பியத்திலே வருது, பார்ப்பன வாகை அப்படிலாம் வருது, பார்ப்பன பாங்கன்லாம் வருது. ஆனால் அப்படி சொல்லாமல் இருந்தாங்க, பெரியார் தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அப்போ இது திராவிட இயக்கம் இது முன்னாலே 1916 வந்துடுது. நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம் நாயர் இவங்கெல்லாம் அது வந்து ஓரளவு ஒரு பெரிய படித்தவங்க போனவங்க இந்த தளத்தில் இருந்தது. பெரியார் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து பொதுமக்களுக்கான ஒரு இயக்கமாக மாற்றுவது 1928க்கு அப்புறம் அந்த தளத்தில் அவர் செயல்பட ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, இதுதான் ரொம்ப இடைஞ்சலாக போகுது. அங்கே வரைக்கும் சொன்ன வரைக்கும் சொல்லியிருந்தால் ஒன்றுமே கிடையாது. நீ சைவர், நான் வைணவர், அவர் இவர்னு வெறுமனே இந்த தலைமை. ஏன்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வந்து 6ஆம் நூற்றாண்டிலே இருக்குது. நீலகேசியில் வந்து பௌத்தத்தை திட்டுறதும், இந்து மதத்தை திட்டுறதும், வேத மதங்களை வைகிறதும், அப்படிலாம் நிறையா கொச்சையாக வைகிறதுலாம் கூட இருக்குது. வேதம் வந்து தாழ்ந்து வண்டிப்பாங்க அப்படின்னா, நான் யாராவது ரோட்டில் ஊரில் மலம் பேஞ்சிட்டு போயிட்டா ஆள் தெரியலன்னா தாழ்ந்து வண்டின்னு சொல்லிடுவியான்னு அந்த நீலகேசி வந்து கேட்பா. நைட்டில் யாராவது வெளியே போயிட்டான் அது தாழ்ந்தோன்றதுன்னு சொல்லி அதை கும்பிடுவேயான்னு அந்த அம்மா கேட்கும். இந்த மாதிரியெல்லாம் இந்த கேள்விகள்லாம் ரொம்ப விதவிதமான அப்போவே இந்த மாதிரி நக்கல் பண்ணுறதெல்லாம் இருந்திருக்கு. அதுக்கெல்லாம் கோச்சிக்கல, அதை வெதிமக்கள் இயக்கமாக மாற்றுறாங்க. இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் நக்கல் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம், அது ஒரு கோபமான விஷயமே இல்லை. அப்போ பயங்கரமான விவாதங்கள்லாம் நடந்திருக்கு அந்த காலத்தில். பெரிய பெரிய இந்திய தத்துவம் பற்றி அவன் பேசுகிறது, சண்டை போட்டுக்கிறது போகிறது, அப்படியான நூல்கள்லாம் கூட வந்திருக்கு. அப்போ அப்படியெல்லாம் சைவ சித்தாந்த நூல்கள்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டில் ஒரு முக்கியமான நூல் வந்து அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் வெகு மக்கள் இயக்கமாக மாறின பிறகு தான் இது அப்போ அதிகாரம் நிச்சயமாக கைமாறும். இனிமேல் வெகு மக்கள் இயக்கங்கிறது எங்கே போயிடும், அடுத்து அதிகாரத்தை மாற்றி விடும். அது பிராமணர்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்தியா பூராமல். சரி இது ஆபத்தானது, அப்போ இது எய்த்தான் ஆகணும். அப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னா, அப்போ தான் வந்து வம்புழுப்பாங்க, இவன் மனுஷன் கிடையாது, இவன் திருட்டு பையன், அந்த பையன் இந்த பையன், இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்முடைய பாரம்பரியம் என்ன, நம்முடைய வரலாறு பாரம்பரியம் வந்து உண்மையான பாரம்பரியம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னைக்கு அதான் பேசுவாங்க, நம்ம சனாதன பாரம்பரியம், நம்மளோட பாரம்பரியத்தை இவங்க வந்து வெள்ளைக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அதைத்தான் இவங்க திராவிடம்னு வச்சுருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இதை சொல்லிடுவாங்கல்ல. இப்போ நம்ம வளர்ச்சியை பற்றி பேசணும். நீங்கள் நாமக்கல்னாலே முட்டை தானே, அந்த பிஸ்னஸ் எப்படி அங்கே? இல்லை, நாமக்கல்லில் ஏற்கனவே லாரி தொழில் அங்கே இருந்தது, பாடி ஸ்ட்ரக்சர். ஆமாம், லாரி தொழிலுங்கிறது இந்த இந்தியாபுரம் போக்குவரத்தில் போக முடிய ஒரு வாய்ப்பை கிடைச்சிது. அப்போ படிக்காத நிறைய பேர் வந்து இந்தியாபுரம் சுற்றி வர ஆட்களாக மாறினாங்க. இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் நாமக்கல் உள்ள சாதாரண ஆட்களுக்கு தெரியும். இந்த நிலையில் முட்டை தொழில் விருத்தி ஆகுது. அப்போ முட்டையை எங்கே கொண்டு போய் விற்கலாங்கும் போது எல்லா பக்கம் இன்றைக்கி வந்து முட்டை வந்து இந்தியாபுரம் இருக்கும். நாமக்கல் நம்பர் 1ன்னா நம்பர் 2 இதுன்னா ஆந்திரா இதெல்லாம் இருக்குது, நிறைய வந்துருச்சு. ஆனால் முட்டையை ஏற்றிட்டு போய் நாடு பூரா விற்கிறதுனா, வெளிநாடு விற்கிறதுனா நம்மளால் தான் விற்றுட்டு இருக்காங்க. இது ஒன்று என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடந்தது. இந்த முட்டை தொழில் வளர்கிறதுக்கான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது அங்கே. நம்ம கலைஞர் வந்து முதலமைச்சர் இருந்தப்போ தான் சத்துணவு திட்டம்னு ஒன்று கொண்டாந்தார். 1990 வாக்கில் கொண்டாந்தார். இந்த சத்துணவு திட்டத்தில் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்னன்னா 80,000 முட்டைன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஒன்றுக்கு வந்து சப்ளை ஆகுது. அப்போ அது என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து இப்போ நம்ம வழக்கமாக வாங்குகிற பெரிய முட்டையெல்லாம் வாங்க மாட்டாங்க,
அதுக்கு அரசாங்கமே ரொம்ப சின்ன ஒரு 44 கிராம் இருந்தால் போதும் அப்படிங்கிறது. ஓஹோ. அந்த முட்டையை வந்து வெளியில் விற்க முடியாது. அதிகபட்சம் ஒரு பெரிய முட்டை எவ்வளவு கிராம் இருக்கு? 65 கிராம். வெளிநாட்டில் 65 கிராம் கீழே இருந்தால் வாங்க மாட்டான், அந்த முட்டையை வாங்க மாட்டான். அதனால தான் நம்ம முட்டை வெளியில் போனால் வளர்ந்த நாடுகளில் வேணான்றாங்க. ஓஹோ. ஆமாம். அந்த ஒரு எந்தெந்த நாடுகளுக்கு போகுது? இப்போ கிட்டத்தட்ட சமீபமாக அமெரிக்கா வரைக்கும் போச்சு. இப்போ இந்த இது ட்ரம்ப் இது பண்ணோன்னு வரிக்கு பிறகுதான் நம்ம முட்டைகள் எங்கன்னா இந்த இதுக்கு தான் போவோம், இந்த அரபு நாடுகளுக்கு. இது நம்ம இதுவும் இப்போ இதில் இந்த உக்ரைன் சண்டைக்கு முந்தைய நம்ம முட்டை பரம் நின்று போச்சு. உக்ரைன் முட்டை தான் எல்லா பக்கமும் போச்சு. உக்ரைன் முட்டை தான் நம்பர் 1 முட்டைன்னு பேர், நல்ல தரமான முட்டைன்னு பேர். ஓ. ஆமாம். உக்ரைனில் வந்து எல்லாமே, உக்ரைன் வந்து உலகத்திலேயே மிகச்சிறந்த விளைச்சல் நிலப்பகுதி உள்ள ஒரு இது. அப்போ அங்கே அந்த சோயா, அங்கே தயாரிக்கிற சோயா, நம்ம சோயாவில் 45% தான் ப்ரோட்டீன் இருக்கும். அவன் சோயாவில் 60%க்கு மேலே ப்ரோட்டீன் இருக்கும். அது மாதிரி இதில் எல்லாம் அது மாதிரி சோளம், கருவாடு இதெல்லாம் சேர்ந்தால் முட்டையாக மாறும். அது கோழி வாய் வழியாக கொடுத்து முட்டையாக எடுத்துடும், அவ்வளோதான். அது இன்னும் கொஞ்ச நாள் அது செயற்கையாக தயாரிச்சிருவாங்க. அதெல்லாம் இனிமேல் கோழி தேவைப்படாது வருங்காலத்தில். அந்த முட்டையை வந்து இவர் வந்து இது பண்ணார். இவர் சத்துணவில் போட்டவுடனே அது அந்த தொழில் வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த இதில் வந்து சத்துணவு பொறுத்தளவில் கலைஞர் இருந்த வரைக்கும் வந்து அந்த முட்டையில் வந்து எந்த விதமான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட விடலை. அதை வந்து சீராக கண்காணித்து, ஏன்னா அவர் ஆரம்பித்த திட்டங்கிறதுனால அது சரியாகவே கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த திட்டத்தில் வந்து குளறுபடிகள் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சீராக அதனுடைய வழியாக அந்த தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது. அதோட சேர்ந்து அங்கே கல்வி நிலையங்கள் இதெல்லாம் வந்தவுடனே ஆமாம், அதுக்கு முந்தைய அது பக்கத்துலேயே வந்து நெசவு தொழிலும் வளர்ச்சி ஏற்பட்டிருந்த ஒரு இது அந்த ஈரோடு அதெல்லாம் நெசவில் வளர்ச்சி இதெல்லாம் சேர்ந்ததுனால ஒரு மிகப்பெரிய தொழில் மண்டலமாக அது மாறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சி. பக்கத்தில் இது வளர்ந்து உங்களுக்கு தெரியும் திருப்பூரில். அப்போ இந்த கிடைச்ச உடனே அப்போ எல்லாருக்கும் ஆள் பக்கத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரிக்க ஆள் பத்தலை. அப்போ வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வர மாதிரி ஒரு சூழல். எல்லாருக்கும் அங்கே போனீங்கனாலே ஹோட்டலில் போனாலும் சரி, எங்கே போனாலும் வட இந்திய ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க, பணியாளர்களாக இருப்பாங்க. இப்போ இன்னும் வேடிக்கை என்னன்னா, இப்போ அந்த பிள்ளைகள் இப்போ வந்து 25 வருஷம் ஆனதா அந்த வட இந்தியாவிலேருந்து வந்த பிள்ளைங்க வந்து தமிழ் மொழியிலெல்லாம் நல்ல மார்க் வாங்கி இப்போ சமீப காலமாக பார்த்தா தமிழ் நல்ல மார்க் வாங்கி அந்த மாநிலத்திலேயே முதல்வர் யாருன்னா அந்த பிள்ளைங்க வந்துட்டு, அந்த பசங்க வந்துட்டு இருக்கிற ஒரு சூழலையும் நம்ம பார்க்குறோம். இப்படியான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும் போது வந்து இப்போ நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா எப்போ போனாலும் வேலைக்கு போயிடலாம், யார் வேணாலும் சேரலாம். பட்டினியாக இருந்தாங்க போனாங்க வந்தாங்கன்னு செய்தியே நம்ம கேள்விக்கப்படவே முடியாது. அந்த பக்கம் போயிட்டாலே வேலை வாய்ப்பு அது இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் என்ன மாதிரியான தொழில் வளர்ச்சிகளை ஏற்படுத்த முடியும், அதுக்கு அரசு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து வேலை செஞ்சாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து உலக அளவில் வந்து பெரிய வளர்ச்சி பெற்ற ஒரு பகுதியாக மாறுறதுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயம் உடனே மாறிடும். ஏன்னா அவ்வளோ ஆட்கள்லாம் இருக்காங்க, அறிவாளிகள் எல்லாமே இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வேலை செஞ்சது இந்த நம்ம இப்போ நேற்று இந்த இலக்கியங்களை இதெல்லாம் வந்து இந்தியா பூரா கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அது வந்து நேற்று தொல்காப்பியம் பற்றிய ஒரு இது நடந்தது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு பூரா இந்தியா பூராமல் அதை பார்த்தாங்க. நம்முடைய இலக்கியங்களை, நம்முடைய இலக்கணம், தமிழ்நாட்டினுடைய வரலாறு இதெல்லாம் வந்து இந்தியா பூரா வந்து அதை நியாயமான ஆய்வுபூர்வமாக அதை வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காட்டணும்னு ஒரு திட்டம் ஏற்படுத்தி அதை வெற்றிகரமாக வந்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் முதல் பேச்சாளராக நான் பேசுகிறேன். அதில் ஐயா இவங்க தான் அதுக்கு பொறுப்பாக இருந்ததுன்னா அதை பாலகிருஷ்ணன் ஐயா வந்து செஞ்சுருக்காங்க. அரசு உதவி வந்து அதுக்கு முழுசாக நடச்சதுனால அது மிக வெற்றிகரமாக நடந்திருக்கு. அநேகமாக இன்றைக்கி நாளைக்கு அது வந்து யூடியூப்பில் கூட அந்த பேச்செல்லாம் வரும். அடுத்தடுத்த மாதங்களில் அது ஒரு சுழல் நிகழ்ச்சிகளாக நடத்துகிறதா இது பண்ணி அதை நல்லா ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக செஞ்சுட்டாங்க. இது நல்லா செஞ்சாங்கன்னா நம்ம மொழி வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மொழி இப்போ வீணாக போய்ட்டு வீட்டிலேயே நம்ம மொழி இழந்துக்கிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் காப்பாற்றப்படும் நம்பிக்கை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கிறதுக்கான உதவியை வந்து அரசாங்கம் கொஞ்சம் மெனக்கெடுச்சுன்னா வெளியில் இருக்கிறவங்க நிறைய செக்ரட்டரி அதில் செயலாளர்களே ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்காக நிறைய வந்து ஆதரவு தந்துட்டுருக்காங்க அரசு செயலாளர்கள். இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்தது எனக்கு. இந்த மாதிரி நிலையை வந்து முந்தி நான் பார்த்ததில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வகையாக ஒரு நல்ல ஒரு சூழலை நோக்கி நம்ம மொழி நம்முடைய மக்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு லேசான வெளிச்சம் மாதிரி தெரியுது. இது அணைஞ்சிடாமல் காப்பாற்ற வேணும், அது அரசு தான் செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். Thank you.